நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவலும் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் வறுவல் பார்த்துடலாம். தேவையான அளவு வெண்டைக்காயை கழுவி எடுத்துட்டு வெயில் அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுல செத்த நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் கூட வறுக்கலாம். அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுட்டு வாங்க. ஸ்லோவில் வச்சிங்க அப்படின்னா வளவளன்னு ஆகிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே. வெண்டைக்காய் ஓரளவு நல்லா வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விடுங்க. காரத்துக்கேற்ப 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக 1 ஸ்பூன் வந்து மிளகு பொடி சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்ததாக சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். 150 கிராம் பருப்பை கழுவிட்டு கூடவே 2 தக்காளி 1 பெரிய வெங்காயம் சேர்த்து குக்கரில் 3 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நறுக்கின முருங்கைக்காய் இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்காய் வந்து ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நறுக்கின மாங்காயை இதோட சேர்த்துக்கணும். இது வந்து புளிப்பு இல்லாத மாங்காய், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் அளவை விட சிறிய அளவு புளி எடுத்து அந்த தண்ணியை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. மாங்காய் வந்து புளிப்பு இல்லாத மாங்காய், அதனால் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு இருக்கிற மாங்காய்னா நீங்கள் புளி தண்ணி சேர்க்க வேண்டாம். புளிப்பு அதிகமாக உள்ள மாங்காய் சேர்க்கும்போது புளி தண்ணி சேர்க்கக்கூடாது, குழம்பு ரொம்ப புளிக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். ஒரு குட்டி கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட சிறிதளவு ஜீரகம், சிறிதளவு சோம்பு, சிறிதளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம்லாம் பொரிஞ்சோன்னே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன்னு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது சாம்பாரோடு சேர்த்துக்கோங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. சாம்பாரில் நான் 2 காய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நீங்கள் எத்தனை காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இது மாதிரி நிறைய காய் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சாம்பாரில் மட்டும் நீங்கள் வேறு எந்த காயும் ஆட் பண்ண வேண்டாம். முள்ளங்கி சாம்பார் தனியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.